சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான கார சட்னி ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் பட் டேஸ்டியான கார சட்னி டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், இது 3 மட்டும் தான். அதுக்கப்புறம் நான் கடலைப்பருப்பு ஆல்ரெடி நான் எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இது 3த்தையுமே நீங்கள் அட் அ டைமில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி, பூண்டு அந்த மாதிரி எந்த ஐட்டமும் இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இது மட்டுமே நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான நல்ல டேஸ்டியான கார சட்னி ரெடி. இட்லி, தோசைக்கெலாம் அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மூடி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி இறக்கிக்கோங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஸோ தாளிப்பு நான் ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான நல்ல கெட்டியான கார சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.